வித்யா, நீ முருகன் கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிடாத, அப்புறம் அவர் முத்து கிட்ட சொல்லிடுவாரு. உனக்கு உன் கவலை, ஆனா உன்னடி உன் பொய் மூட்டைய எல்லார் தலையிலயும் கட்டி விட்டுட்ட. உன்னை பத்தின உண்மை தெரியறப்ப என் புருஷன் என்னையும் கேள்வி கேட்பாரு. உன்னால மத்த எல்லாருக்கும் பிரச்சனை தாண்டி. உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு எனக்கு ஃப்ரெண்டா இருக்க வேணாண்டி. அதானே, இனிமே நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன். உன் வேலை முடிஞ்சிட்டா யாரா இருந்தாலும் தூக்கி தூர போட்டுருவல்ல. இப்ப 2 பேரும் எதுக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. அது தெரியாம தானே நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க மீனா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட காப்பாத்த தினமும் அவள மாதிரி வீட்ல போய் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உட்காருங்க மீனா, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வந்து என் தலையில கொட்டு. ஏன் மீனா, என்ன சொன்னாலும் கோவப்படுறீங்க? நீ என்ன சொல்லி கிருஷ்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? உன் புருஷனோட அவன் பேசி பழகணும் தானே சொன்னேன். அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு. நான் என்ன மீனா பண்றது? நீங்களே வீட்ல பாக்குறீங்கல்ல, என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சுதான் இருக்கேன். நைட் கூட கிருஷ்ண அவர் கூட தூங்க வச்சேன். ஆனா காலையில அதுவே ஒரு பிரச்சனையா மாறிடுச்சுல்ல. அப்புறம் எப்படி உன் புருஷன் மனசை மாத்த போற? நானும் அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டி வேற மனோஜ் கிட்ட கிருஷ் கிட்ட பேசாத, அவனை வெளியெல்லாம் கூட்டிட்டு போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி கூட சேர்ந்து அவனை வீட்டை விட்டு எப்படி வெளிய அனுப்புறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் மாமியார் தெலுங்கு படம் வில்லி மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்கடி. அன்னைக்கே ஜஸ்ட் மிஸ்ல முத்து காப்பாத்திட்டாரு. திரும்பவும் கிருஷ்ண யாரையாவது வச்சு கடத்தலான்னு பாக்குறாங்களா? அதெல்லாம் இல்ல. போன தடவை அங்கிள் திட்டினதுலயே அவங்க பயந்து போய் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இனிமே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த சிந்தாமணி ஏதாச்சும் ஒரு ஐடியா குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல. அடுத்தவங்க கூடிய கிடைக்கணும்னா முத ஆளா வந்து நிப்பாங்க. வேற ஏதாவது திட்டம் போட்டுருக்காங்களா என்ன? இப்ப வரைக்கும் வேற எதுவும் இல்ல. ஆனா கிருஷ் கிட்ட என்னையும் மனோஜையும் பேசக்கூடாது, ரூம தாழ்பால் போட்டு வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவங்க கிட்ட நான் என்ன மீனா பேசுறது? நான் அமைதியா தான் இருந்தேன். நீ அமைதியா மட்டும் தானே இருக்க. அதானே என் பிரச்சனையே. மீனா ரோகிணியை நல்லா செய்யன்னு செய்யறாங்கல்ல. அதுல உனக்கு ஒரு சந்தோஷமா? அத்தை வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மீனா, ஆனா கொஞ்ச நாள் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க.